வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாதம் மீதம் இருந்த சாதத்தில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வடகம் தாங்க வந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது பெரிய வெங்காயம் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 தான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கணுங்க. ஏன்னா சாதம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால ஜீரகம் வந்து கம்மியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 கருவேப்பிலை கொத்தும் தேவையானது உப்பும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் தாங்க இதை போட போகிறோம். மீத இருக்க சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து நம்ம வடகம் செஞ்சு நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வடகம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா நான் இருத்து வச்சுருக்கேன், தண்ணி எல்லாமே எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வடகம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 3 பல் வந்து பூண்டு பல் சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. நான் வந்து முன்னாடியே சேர்த்துக்கல, இப்போ மறுபடியும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா அதை வந்து பிணைஞ்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துட்டு போட வேண்டியதாங்க. பாருங்கள், வந்து 3 தட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே முட்டையாக போட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வடகம் வந்து வறுத்து பார்க்கலாம். இதே அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாங்க. நல்லா வெயிலில் காயட்டும். ஒரு 3 நாள் காய்ஞ்சா போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வடகம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 4 தட்டு வந்து வந்திருக்குங்க. 4 தட்டு சின்ன தட்டு தான். இதில் வந்து நம்ம சின்னதாக உருண்டையாக நம்ம உருட்டி போட்டோன்னா வச்சுக்கோங்க. இது வந்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து இதை நம்ம திருப்பி மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வேறு தட்டில் வந்து பார்க்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய வச்சிடலாம். இது முடிஞ்சிட்டு பாருங்கள். இது வந்து 4 தட்டில் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம 2 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க காஞ்சதுக்கப்புறம். இங்கே பாருங்கள், சாதத்தில் நம்ம வந்து வடகம் போட்டது தான் இது 2 நாளுக்கு அப்புறம் வந்து நான் வந்து மேலே வந்து காய வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு 4 நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் வந்து பொரித்து எடுத்துடலாங்க. இது வந்து 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி வச்சுருக்கேங்க. அது எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே திருப்பி வச்சு காய வைக்கணுங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடகம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சுங்க. எடுத்தாச்சு. நல்லா இனிமேல் நம்ம வந்து வறுக்க வேண்டியது தான். நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதை நல்லா வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்க, நம்ம செஞ்ச வடகம் தாங்க நான் வந்து வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த சாதத்தில் செஞ்ச வடகம் தாங்க நம்ம வந்து வறுக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும் எண்ணெய். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால நல்லா வாசமாக இருக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து போட்டு தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன் பழைய சாதத்தில். பாருங்கள், அவ்வளோதாங்க.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு.